காவிரி விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர், இந்தியா ஒரே நாடு என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்று தெரிவித்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை இப்பொழுது பார்ப்போம். இந்தியா ஒரே நாடு. நம்ம நாட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனையோ தமிழ் மக்கள் கர்நாடகாவில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் ஆந்திராவில் இருக்காங்க, கேரளா இருக்காங்க. இது அடிக்கடி ஒரு குடும்பத்திலே சண்டை இருந்தா அண்ணன் தம்பி சண்டை மாதிரி சண்டை நடக்கும். நான் தண்ணி தர மாட்டேன், நான் மின்சாரம் தர மாட்டேன், என் வீட்டுல மரம் வளர்ந்துருக்கு, கிளை வளர்ந்துருக்கு, இப்படி சண்டை போடலாம். ஆனால் இன்னைக்கு கர்நாடகத்தில் இவ்வளவு வன்முறை அவங்க பண்றாங்கன்னா, தண்ணி கொடுக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க, தண்ணி வாங்குற இடத்துல நம்ம இருக்கோம். என்ன ஒண்ணு, நதி உற்பத்தி ஆவது அங்க இருக்குது. நம்மளுடைய விதி, காவிரி நதி உற்பத்தி ஆவது கர்நாடகாவில் இருக்கிறது. ஆனால் நாம் இந்தியாவிலே இருக்கிறோம். நான் என்னுடைய ஆதங்கம் எல்லாம், இந்தியா சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளாகிறது. 1947 சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஏன் நதி நீர் பங்கீடை இந்திய அரசு சரியா செய்யவில்லை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கண்ட்ரோல் இருக்கு, இன்னைக்கு கர்நாடகாவில் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் இத்தனை லாரிய கொளுத்துறாங்க, இத்தனை பஸ்ஸை கொளுத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் உரிமைக்காக போராடினது ஒரு சாரி, அதை எதுக்கிறதுக்கு கொளுத்தணுமா இத்தனை லாரி?